இந்த கொஸ்டினில் ஒரு வட்டப்பாதையில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. வட்டமாக வந்து ஒரு பாதை இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த பாதை எந்த மாதிரி இருக்கும்? நான் வரையிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா? ஸோ என்ன பண்ண போகிறேன், அந்த வட்ட பாதையில் சுற்றி ஓடிட்டு இருக்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பொது மைய வட்டம். இந்த ரெண்டு வட்டப்பாதைகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு மைய வட்டம் இருக்குது, அது இந்த பாயிண்ட். ஸோ இதில் இருந்து ஆரம், ரெண்டு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 56, இன்னொன்று 49. அப்போ சென்டர்லேருந்து 49ங்கிறது முதல்ல இருக்கிற வட்டத்துக்காக இருக்கும். சென்டர்லேருந்து 56ங்கிறது ரெண்டாவதாக இருக்கிற வட்டத்துக்காக இருக்கும். சரிங்களா? அப்படி நானே கெஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பரப்பளவு கேட்டிருக்காங்க. நம்ம ஓடணும்ல, இந்த பகுதியோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்பவே சிம்பிள். இப்போ உள்ளே இருந்து அந்த சின்ன ஆர் இருக்குது பாருங்கள், அதை சின்ன ஆர்னு வச்சுப்போம். சின்ன ஆர் = 49. வெளியில் வர்ற அந்த வட்டத்துக்கான ஒரு ரேடியஸ் இருக்குது பாருங்கள், அதை பெரிய ஆர்னு வச்சுக்கிறேன். பெரிய ஆர் = 56. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஓடக்கூடிய அந்த பரப்பளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பெரிய வட்டம் இருக்குது பாருங்கள், அதோட பரப்பளவுலேருந்து சின்ன வட்டத்துக்கான பரப்பளவை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஓடக்கூடிய அந்த பகுதியோட பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பெரிய ஆருக்கான பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவுனாலே πr² தான். ஸோ பெரிய ஆர் அப்படிங்கிற பட்சத்தில் கேபிட்டல் ஆர் போடணும், சின்ன ஆர்னா ஸ்மால் ஆர். ஸோ ரெண்டையும் கழிக்கணும். பையை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ பெரிய ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் சின்ன ஆர் ஸ்கொயர்ட். அதே மாதிரி பெரிய ஆர் என்ன வரும்? 56ன்னு வருமா? ஸோ 56² மைனஸ் 49². சூப்பர். இப்போது 22/7 அதை அப்படியே எழுதிக்கிறேன். 56² பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3136ன்னு வரும். 49² பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2401ன்னு வரும். சூப்பர். அப்போ 22/7 இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 735ன்னு வரும். ஸோ 7 கொண்டு இதை அடிப்போமா? அடித்தா எனக்கு 105ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்க நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2310ன்னு வரும். ஸோ 2310 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.